ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஆறுமுகத்து மேலே வந்து லைட்டாக சந்தேகப்படுறாங்க பைரவி. ஏதோ வந்து ஆறுமுகம் வந்து நம்ம இது மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியல, கேஷுவலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இது ஆறுமுகம் செஞ்ச வேலையாக இருக்குமோ அப்படின்ட்டு பைரவி மனசில் வந்து லைட்டாக ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே பைரவி என்ன பண்ணுறாங்கன்னா, சஞ்சய்க்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லவும் சஞ்சய் அங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் விசாரிக்கவும், இந்த மாரி என்கிட்ட இருந்த மாடு எல்லாமே ஆறுமுகம் தான் வந்து மேய்ச்சிட்டு போனாரு அப்படின்ற மாரி ஒரு ஐயா உண்மைய சொல்லுவாரு. அது விசாரணை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. "என்னப்பா சஞ்சய், ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சுதான்னு?" அன்னபூரணி கேட்குறாங்க. பைரவியும் கேட்பாங்க. ஆதாரம் கிடைச்சுது. ஆனா வெளி ஆளுங்க இல்ல, உள் ஆளுங்களின்னோனே ஆறுமுகம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. யார் என்னன்னு கேட்கவும், வேற யாரும் இல்ல, ஆறுமுகம் தான் இந்த வேலைய பண்ணியிருக்காங்கன்னுவாங்க. இத கேட்டுட்டு அப்படியே குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. சஞ்சய், ஆறுமுகம் போய் எப்படி இத பண்ணுவாரு? இல்ல பைரவி, ஆறுமுகம் தான் இத பண்ணியிருக்காங்க. விசாரிச்ச இடத்துல அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆறுமுகம் தான் இருந்த மாட்டை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு தோப்புல விட்டாராம் அப்படின்னுவாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க அன்னபூரணியும் பைரவியும். ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், சஞ்சய் சொல்றது உண்மையா? நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்றாங்க. ஆறுமுகம் கீப்பப்ல இருப்பாங்க. சைலண்டா இருக்க, பதில் சொல்லு அப்படின்றாங்க. உடனே வந்து பைரவி அது வந்துன்றாங்க. வந்து போய் நீதான் பண்ணிய சொல்லு. ஆமா பைரவின்னு உடனே அப்படியே கோவப்பட்டு பைரவி ஆறுமுக கன்னத்துல பல்லார் பல்லார்னு இழுத்து விடுறாங்க. சஞ்சய்க்கு ஒரு மாதிரி என்ன சந்தோஷம் இந்த மாதிரி நடக்கிறத பார்க்கும்போது. அப்படியே அன்னபூர்ணி, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு போட்டு அடிக்கிறாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை ஏமாத்திட்டு ஆறுமுகம்ன்றாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படி என் கஷ்டத்தெல்லாம் ஒரே நாள்ல சுக்குநூறா நீ உடைச்சிட்டியா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க பைரவி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.